This is air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. ஹாய் ஹலோ. இன்றைக்கி தேதி வந்து மே 2 மத்தியானம் 3 மணி ஆகுது. நெதர்லாந்தில் இருக்கோம். நெதர்லாந்தில் இருந்து நம்ம இப்போ ஜெர்மனிக்கு லோடு ஏற்ற போகிறோம். ஜெர்மனியில் என்ன அதிசயம்னு தெரில, இந்த கம்பெனி சனிக்கிழமையும் அன்லோடிங் பண்ணுறானுங்க. கடுப்பாகுது எனக்கு. என் கூட இருக்க அண்ணனுக்கு இந்த வாரம் வண்டி போட்டுருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் போடலை. இன்னும் ஒரு வாரம் அவர் என் கூட தான் இருக்க போகிறாரு. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் டிரைவராக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். இப்போ நேற்று நைட்டு நாங்கள் வந்துட்டு நான் வண்டியை வந்து 200 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டினோம். எங்கள் 2 பேருக்குமே டிரைவிங் டைம் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு வண்டி இப்போ 2 டிரைவராக இருக்கனால சமைக்க முடியறதில்ல. இப்போ எப்பட்றன்னா, நாங்கள் நேற்று நைட்டு சமைச்சோன்னு வச்சுக்கோங்க. நேற்று நைட்டு சமைச்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஆச்சு. பாத்திரத்தை விளக்கி காய்கறி நறுக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்குது? 6 மணி நேரம். அதுலேயும் 6 மணி நேரம் முழுசாக தூங்க முடியுமான்னா தூங்க முடியாது. அந்த 6 மணி நேரத்துலேயும் 5 மணி நேரத்தில் எந்திரிக்கணும். 5 மணி நேரத்துலேயோ இல்லை 5.5 மணி நேரத்துலேயோ எந்திரிச்சு வண்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு டாய்லெட் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ டபுள் டிரைவராக இருந்தால் இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த 3 நாள் லீவு வந்துச்சு. அன்றைக்கி ஏதோ புண்ணியத்தில் நான் லோடு இறக்க போன கம்பெனியை வந்துட்டு எனக்கு லோடு இறக்கி உள்ள 3 நாள் லீவ் ஆகிடுச்சு. அந்த என்னோடய கொலிகை மீட் பண்ணேன்னு சொல்லி கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் மட்டும் அந்த 3 நாள் மட்டும்தான் நாங்கள் 2 பேருமே நைட்டு முழுசாக தூங்கினோம். அதாவது நைட்டு படுத்து காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி அந்த மாதிரி டைமுக்கு தூங்கினோம். அதுக்கப்புறம் தூங்கலை. 2 வாரம் கிட்ட ஆக போகுது. இப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் படுப்போம், காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவோம். அந்த மாதிரியே இருக்குது. தூக்கம் பத்தவே இல்லை 2 பேருக்குமே. அதே போல் இப்போ சமைச்சு வச்ச சாப்பாடு இருக்கிறதுனால நேற்று நைட்டு சாப்பிட்டோம். இன்றைக்கி காலையில் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டு வண்டி ஓட்டும் போது சாப்பிட்டார் அவர். இப்போ அவர் ஓட்டும் போது நான் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ அந்த சமைச்சு வச்ச சாப்பாடு இன்னும் ஒரு நேரத்துக்கு இருக்குது. ஒரு நேரத்துக்கு அவர் சாப்பிட்லாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு இது அன்லோடிங் இங்கேருந்து ஜெர்மனி போயிட்டு. அதனால் நிறுத்தி சமைக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நைட்டு பட்னியாக கிடக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிட்லாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு நம்மகிட்ட கையில் காசு இருக்கணும். நம்மளே இங்கே அளந்து காசு வச்சுக்கிறோம். வர்ற காசெல்லாம் இந்த மாதத்துக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறோம். அது போதும், நம்ம செலவுக்கு இவ்வளோ இருந்தால் போதும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அனுப்புகிறோம். அதனால் கடையிலையும் அவ்வளோவா டக்குன்னு போய் எடுத்தோன்னே சாப்பிட்ற நிலமையும் கிடையாது. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். 2 டிரைவராக இருந்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எப்பட்றான்னா, இந்த வீக்கெண்ட் ரெஸ்ட் இருக்குமே உனக்கு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்கெண்ட் ரெஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவோம்? இப்போ வெள்ளிக்கிழமை லோடு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளிக்கிழமை ஏற்றுற லோடு 1000-2000 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த 1000-2000 கிலோமீட்டர் நாம் ஓட்ட வேண்டியது கரெக்டாக நம்ம ஓட்டி கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா சனிக்கிழமை நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு நிப்பாட்டுவோம். சனிக்கிழமை 2 மணி 3 மணிக்கு நிப்பாட்டினோம்னா ஞாயிற்றுக்கிழமை பாதியில் தூங்குவோம். திரும்பி ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு காலையில் விடியாங்குள்ளேயும் 24 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் லோடு இறக்க எடுத்துகிட்டு போயிடும். அந்த பேலன்ஸ் இருக்க கிலோமீட்டரை ஓட்டி அந்த டைமுக்கு அங்கே கவர் பண்ணுற மாதிரி. இதே மாதிரி தான் 45லேயும் வரும். 45லேயும் இதே மாதிரி தான் வரும். 24லேயும் இதே மாதிரி தான் வரும். அந்த இடைப்பட்ட நேரத்துலையும் சும்மா இருக்க முடியுமா? 2 பேரும் இருக்கோம். ட்ரக்கை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைப்போம், வண்டியை க்ளீன் பண்ணுவோம், பாத்திரத்தெல்லாம் நல்லா நீட்டாக கழுவுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அரைக்குறையாக கூட கழுவிருப்போம். அந்த நாளில் ஏதாவது குளிப்போம், துணி துவைப்போம், அந்த மாதிரி இதர வேலைகள்லாம் பண்ணுவோம். இதிலே நாள் போயிடும். இப்படி தான் இருக்கும். டபுள் டிரைவராக இருந்தால் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும். எங்கள் கம்பெனியில் நான் டியூட்டி பார்க்கும்போது வந்துட்டு 15 நாளில் எனக்கு வந்து முடிச்சு விட்டாங்க. எனக்கு சிங்கிளாக வண்டி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ரீசன்னு தெரியல, டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. 1 மாதம் ஓட்டினார் அண்ணன், 1 மாதம் ஓட்டிட்டார், ஓகே. அப்புறம் திருப்பி இப்போ மேனேஜர்கிட்ட கேட்டால் இன்னும் 1 வாரம் ஓட்டு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே சிங்கிள் டிரைவராக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும், அப்பயும் இருக்கும்.
கண்டினியூஸாக 9 hours தான் ரெஸ்ட் வரும் டபுள் டிரைவராக இருக்கும்போது, வீக் டேஸில் எல்லாமே. நெதர்லாந்தில் ரோட்டர்டாம், ஆம்ஸ்டர்டாம், அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம இருக்கிற இடம் ரோட்டர்டாம் பக்கத்தில் தான் இருக்கும். இங்கே பாருங்க, போர்ட்டு, ஷிப்பு, சின்ன சின்ன ஷிப்பெல்லாம். இங்கே ஒரு ஸ்டேடியம்மா, இது இன்னும் அழகாக இருக்குது. ஓய் கப்பல், இதெல்லாம் நான் சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன். ஆனால் சின்ன சின்னதாக பார்த்துருக்கேன் இந்த மாதிரி போட்டு. இது வந்து 2 போகிறோம். இப்போ போய் லோடு ஏற்ற முடிஞ்சாதான். லோடு ஏற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போகிற இடத்துலையும் ஒழுங்கான டாய்லெட் வசதி இருக்கா, பார்க்கிங் இருக்கான்லாம் தெரியாது. எங்கேயாவது ரோட்டில் நிப்பாட்டிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். கம்பெனியில் இல்லைன்னா கேட்டுட்டு எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது பார்க்கிங் இருந்தால் 20-30 கிலோமீட்டருக்குள்ளே எங்கேயாவது இருந்தால் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்ட வேண்டியது தான். ஏர்போர்ட் வரும்னு நினைக்கிறேன் பக்கத்தில், ஏன்னா ஃப்ளைட்டு நிறையா டேக் ஆஃப் ஆகுது. நெதர்லாந்தோட ஏர்போர்ட் இவ்வளோ ஓப்பனாக இருக்குது. பல ஏர்போர்ட் எல்லாம் பயங்கரமாக செவரு கட்டி பயங்கரமாக வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிற இந்த நெதர்லாந்தோட ஏர்போர்ட்டு ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ரன்வேல விமானம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, வேகமாக ஓடுது. அடுத்து பின்னாடியே ஒரு விமானம் வருது. ஓடு ஓடு ஓடு. ஐயோ, பஸ்ஸு குறுக்க வந்துட்டியா நீ? குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட்லேயே வந்தாலும் இந்த ஃப்ளைட்டை வேடிக்கை பார்க்குற புத்தி மட்டும் போக மாட்டேங்குது. டேக் ஆஃப் ஆக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக வந்துக்கிட்டு இருக்கு ரன்வேக்கு. இந்த சைடும் இருக்குது, இங்கிட்டும் இருக்குது. இறங்குறதுக்கும் ஃப்ளைட்ஸுங்க வந்துக்கிட்டே இருக்குது வரிசையாக. KLM அங்கிட்ட ஒன்று திரும்புது. அந்த இதில் ஒரு நல்ல டர்க்கீஸ் இது VUELING.com படிக்க தெரிலங்க. இந்த அவங்க ஃப்ளைட் இறங்குது. ஐயோ, மரத்தில் போயிட்டு மறந்துட்டு வந்துருச்சு. ஃப்ளைட்டை நம்ம தலைக்கு மேலே இறங்குமோ? என்னையா இது? நைட்டு 1 மணி 10 நிமிஷம் ஆகுது. எப்படிப்பட்ட ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஜெர்மனி ஃபுல்லாக ஃப்ளைட்டோட ரன்வே மாதிரி ஹைவே போட்டு வச்சுருக்கானுங்க. எங்கால எப்படிப்பட்ட ரூட்டு கொடுத்துருக்காம பாரு. சனியாக முடித்தாங்க. After 600 meters, take the second left. நேற்று நைட்டு இந்த பார்க்கிங் ஒரு 2 மணியை போல் வந்தேன். 2 மணியா? 2 மணிக்கு தான் வந்தேன். 2 மணிக்கு வரும்போது இந்த பார்க்கிங்கில் ஏற்கனவே நிப்பாட்டினவங்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்து அப்போ தான் பார்க்கிங் பண்ணிட்டு கோதுமை மாவு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ காலைல மணி 7:30 ஆகுது. எந்திரிச்சிட்டேன். 3 மணிக்கு படுத்தேன், 7:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். போய் மறுபடியும் லோடு இறக்கிட்டு அதுக்கப்புறம் 45 மணி நேரம் ரெஸ்ட்டு போடணும். வீக்கெண்டில் கூட சனியாக முடித்தோம், சாவடியும். சரி, நேற்று லோடு ஏற்றி நம்ம ஓட்டில் இறக்க வேண்டிய இடத்துல ஃபுல்லாக போயிட்டு திங்கக்கிழமை தான் இறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக இருந்தேன். நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்டா 2 நாள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கே இறக்கி பார்க் பண்ணணும். 9 மணி 20 நிமிஷம் ஆகுது. நான் பல் விளக்கி மூஞ்சி கழுவிட்டு பாத்திரம்லாம் கழுவாமல் கிடக்குது. அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிவிட்டு சோறு வச்சு 11 மணிக்கு தான் வண்டி எடுக்கணும். சோறு வச்சு சாப்பிட்றேன்.
சாப்பிட்டுட்டு டீ ஒன்று போட்டு குடிக்கிறோம். டீயை போட்டு குடிக்கிறோம். சோறு சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில. டிரைவிங்கில் சாப்பிட்லாம். அப்படியே ஒருத்தராக தயிர் வாங்கி வச்சுருக்கேன். தயிரில் சாப்பிட்லாம். போய் லோடு இறக்கிட்டு மறுபடியும் ஜெர்மனியில் வேறு பார்க்கிங் போடணும். எல்லா பயிலும் ஜெர்மனியில் இருக்கிற எல்லா பயிலும் நைட்டு 2 மணிக்கு நான் நிப்பாட்டுறேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வண்டியை. அப்படின்னா அவங்க மத்தியானம் 2 மணியை போல் வண்டி நிப்பாட்டிடுவாங்க. 2 மணி 3 மணியை போல். நமக்கு தான் பார்க்கிங் கிடைக்காது. திரும்ப எங்கேயாவது ஒரு இடத்துல அடித்து பிடிச்சி வந்து பார்க்கிங் போடணும். போட்டால் தான், இல்லைனா ஜெர்மனியில் ரோட்டில் நின்னா போலீஸ் வந்து எடுக்க சொல்லிடுவாங்க. ரெஸ்ட்டு பிரேக் ஆகிடும். 45 hours ரெஸ்ட்டு வேறு. ஸோ அப்புறமா பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு கறி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். கோழிக்கறி வாங்கி வச்சுருக்கேன். வாரம் முழுக்க குறைஞ்ச எனர்ஜியை வீக்கெண்டில் சமைச்சு சாப்பிட்டு ஏற்றிக்கிறேன் கொஞ்சம். வேறு டர்ன் ரைட்டுங்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய ரோடே போகுது. ஹைவேவே வருது. அதில் வந்திருந்தா கூட அழகாக போயிருந்துருக்கலாம். பரதேசி மாதிரி ரூட்டு போட்டிருக்கான் பாருங்க. இங்கே அந்த ரோட்டில் போக சொல்லி என்னத்தான் சொல்கிறது இவனெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஜெர்மனியோட ரோடு. இதில் எவ்வளோ கிலோமீட்டர்? 1.6 கிலோமீட்டருக்கு போகணும். மழை பெஞ்சிருக்கு. என் வண்டியை வந்து 1 இன்ச்சு கூட மண்ணில் இறக்க முடியாது. தார் ரோட்டை விட்டு இறக்குனேன், அவ்வளோதான். என்ன கதிக்கு ஆளாக போகிறேன்னு தெரில. இன்றைக்கி போய் லொக்கேஷன் சேர்றதுக்குள்ளே சேர்ந்தோம். அங்கே என்ன கதிக்கு ஆளாக போகிறேன்னு தெரியல. இறக்க போகிறாங்களா இறக்க மாட்டாங்களா என்னன்னு. லோடு இறக்க தான் போயிட்டுருக்கேன். ஏன் வரும்போது வண்டி பக்காவாக ஓட்ட கற்றுக்கிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு இந்த ட்ராக்கை பாருங்கள். அந்த சைடு ஃபுல்லாக பள்ளத்தை பாருங்கள். ஏதாச்சும் ஒரு வீல் கீழே இறங்கினா கூட வண்டி சரிச்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் டோ பண்ணி தான் எடுக்கணும். பெரிய செலவு வைக்கும். கம்பெனிக்காரன் ஏதோ பெரியதாக ஃபைன் போடுவான். இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இவ்வளோ தான் இருக்கும் பாருங்கள். என் வண்டி 2 வண்டியும் கோட்டுக்குள்ளே போகணுன்னா 2 வீலும் கரெக்டாக போகும். அந்தளவுக்கு தான் இருக்குது. இங்கே போனால் இன்றைக்கி வேறு மணி 2:30 மணி ஆகுது. இறக்குவாங்களா இறக்க மாட்டாங்களான்னு தெரியல. வேறு இறக்கலைன்னா 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஒரு பார்க்கிங் இருக்குது. ஓய்யோ, எல்லா வாரமும் தொங்கல்லே விட்றானையா. சரி, ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டுருக்க சாய்லண்டில் ஒரு ஏதோ ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இதோட 11 கிலோமீட்டர் ஆச்சுடா. அந்த மாதிரி ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் போய்கிட்டு இருக்கேங்க. நல்லா கண்ட்ரோலாக போகணும். மழை வேறு பெஞ்சிருக்கு. பொறுமையாக போகிறது தப்பே கிடையாது. வேகமாக போகிறேன்னு போய் எங்கேயாவது சொறியிடக்கூடாது வீட்டுக்குள்ளே. ஜெர்மனியோட கிராமங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஆடு மலைக்கு ஒண்டி படுத்துருக்குது வண்டி கடியில். அம்மா போகிறது எப்படிப்பட்ட ரோடு! அவ்வளோ பெரிய பைபாஸ் ரோடு. ஓகே, கீழே வரைக்கும் வந்து எவன்டா உனக்குலாம்? டே மேனேஜரு, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக வருதுடா வாயில். நல்லா சென்ட்ராயன் திட்டுற மாதிரி திட்டினடா அவன் எல்லாம். சரி, நான் காசு கொடுத்து சுற்றி பார்த்தாலும் இவ்வளோ டீப்பாலாம் வந்து சுற்றி பார்க்க மாட்டேன்டா. உன்னோட புண்ணியத்தில் இவ்வளோ டீப்பாக வந்து சுற்றி பார்க்குறேன்டா. அது என்ன சொல்கிறேன்டா. அதுவும் இந்த ராஜா பகவத் மாதிரி தோசோட்ட வண்டியை தூக்கிட்டு சுற்றி பார்க்குறேன்டா. போதும். After 600 meters, make a sharp left. எப்படி லெஃப்ட் கட் பண்ணுறேன்னு தெரியல. ஷார்ப் லெஃப்டாக தான் இருக்கு. கேரளாக்குள்ளே போய் ஓட்டுவோம். கேரளாக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் தான் போவோம். ஆனால் அப்போ என்னடான்னா கூட ஆளுங்க இருப்பாங்க.
கேரளா லோக்கல் லோடு மேனுங்க இருப்பாங்க, அவங்க வழி சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அதில் போவோம் வண்டி. நம்ம இங்கே வந்துட்டு எப்படி இதுதான் சொல்லுது திருடு. வண்டிங்க வர இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இங்கே என்னடா பிரச்சனைடான்னு என்ன கம்பெனின்னு தெரில. இப்போ சாயந்தரம் மணி 3:30 ஆச்சு. இங்கே நிறையா கம்பெனிஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் எந்த இடம்னு தெரியல. இங்கே கொண்டாந்து விட்டான் என்னோட இந்த இடத்துல கொண்டாந்து விட்டான். இங்கேருந்து நான் வந்த வழியில் எங்கே போய் வெளியே போகிறது, எவ்வளோ தூரம் பார்க்கிங்க்கு போகிறது. ஸோ முடியலடா சாமி. இவனோட மேனேஜரோட மனுஷனோட அடிப்படை விஷயத்தில் தான் ஏன் கையை வைக்கிறான். எனக்கு 45 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு. நான் இப்போ இன்றைக்கிலேருந்து ரெஸ்ட்டு 45 ஹவர்ஸ் போட்டேன். நான் எப்போ முடியுதோ அப்போ தான் வண்டியை நவுத்த முடியும். இந்த இடத்துல நிப்பாட்டி நான் போட்டேன்னா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்களா இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று கண்டுபிடிச்சி அதில் போயிட்டுருக்கோம். முன்னாடி பார்த்திங்களா இல்லையா 3.2 மீட்ரு வருது. நேராக போனோம் செத்தோம். 1 கிலோ பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டுருக்கோம். அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு போய் பார்க்கிங் போட்டுக்கலாம். அப்படி இடம் இல்லைனாலும் எங்கேயாவது முன்னாடி நிப்பாட்டிட்டு கூட அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டேன். சென்ட்ராக போலீஸ் கம்பெனிலேருந்து சாயந்தரம் 4 மணி ஆகுது. வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கை போட்டு பார்த்து கூகுள் மேப்பில் அந்த இமேஜஸை வச்சு சர்ச் பண்ணி இந்த இடத்துல வண்டி பார்க் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே கொஞ்சம் இடம் இருக்குது, இதோ அங்கே தான் போடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். நான் அங்கே நோ பார்க்கிங் டோ பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. அது ஏதோ இந்த டேங்க்லாம் இருக்க மாட்டுது. சரி ஓகே இந்த சைடு பார்த்தேன், இங்கே கொஞ்சம் இடம் இருந்தது. அப்படியே இந்த சைடு அப்படியே ஓரமாக அணைச்சி நிப்பாட்டிட்டேன், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அவ்வளோதான். நான்